பாடியஸ்டர் நியூக்ரமும் வேலைக்கு அடிச்சு சந்தோஷத்துல இருக்காங்க செந்திலும் மீனாவும். மீனா இருந்துட்டு, டே செந்தில் எப்படியோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இப்பதான் சந்தோஷமா இருக்குன்றாங்க. ஆமா மீனா, வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா எப்படியோ இப்ப வேலை கிடைச்சதை நினைக்கும் போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. இங்க பார், நீ பட்ட கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது, நீ கவலைப்பட வேண்டான்றாங்க. ஆமா மாப்பிள்ள, நீங்க இன்னும் எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. வீட்டுல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லி தானே உங்களை அந்த அளவுக்கு பேசுனாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, யாரு என்ன போய் பேசிட முடியும் சொல்லுங்கன்றாங்க. யாராலும் எதுவும் பேச முடியாது, அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க மாப்பிள்ளன்றாங்க. எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிடலாம் அப்படின்றாங்க. இந்த இடத்துல செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மீனா இருந்துட்டு, என்னடா மீனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, உன் அப்பா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு இந்த வேலையை கிடைச்சிருக்காது. என் அப்பா இனி என்ன சொன்னாலும் சரி, எனக்குன்னு என் கவர்மெண்ட் வேலை ஒன்று இருக்குல்ல, அதுவே போதுன்றாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் வேலை விஷயத்த சொல்லணுன்றாங்க. டி மாமா எதுவும் சொல்ல மாட்டாரா, ஏன்னா நீ இப்போ கடைக்கல வரமாட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னு. இனிமேலும் வாய முடிட்டு இருந்தா சரியா வராது மீனா, நம்ம நேருக்கு நேராக எல்லா விஷயத்தையும் பேசினாதான் சரியா வரும். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு செந்தில் கூட்டிட்டு போறாங்க. மீனா என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியலையே புதுசா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி சமாளிக்க போறாங்க. ஒரு கட்டத்துல செந்தில் கோவம் அவங்களுடைய அப்பாவை எதிர்த்து பேசி அந்த வீட்டுல பயங்கரமான பிரச்சனை நடக்க போதா. அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.